அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்ய ஆஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு 12 ஹலோ ஹலோ மியூட் போடுங்க மேடம். ஸோ இன்றைய தலைப்பு 12ஆம் பாவகம் எவ்வாறு இருக்க வேண்டும், 12ஆம் பாவகத்தின் நிலை எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. ஸோ 12ஆம் இடம்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், படுக்கை, வெளிநாடு இதெல்லாமே குறிக்குங்க. ஸோ அதை பற்றி இந்த வாரம் பேச போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல்ஸ் இருக்குதுங்க. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ரெண்டாவதாக பிரபல்ய அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனல்ஸ் நம்ம குரூப்பில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் போடுற வீடியோவெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது மெயினாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இதில் நல்ல நல்ல ஜோதிடர்கள் பேசுகிறாங்க. நல்லா ஜோதிடர்கள், அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஸோ இதுல ஒரு 30 வருஷம் பாரம்பரியமா இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாம் இதுல இந்த குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஜோதிட டிப்ஸ், ஸோ இது நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே உங்களுடைய லைஃபுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால எல்லாருமே மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போடுற வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னைக்கு 12ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போறேங்க. முதலாவதா நம்மளோட பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஓகே, வணக்கம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கிலேயே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ஜோதிட தலைப்பு 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவத்தை பார்த்தோம்னாக்க நம்முடைய ஜாதகத்துல 12 பாவங்கள்ல கடைசி பாவம் 12ஆவது பாவமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆயுள் பார்த்தோம்னாக்கா 120 வருஷம். 12 பாவங்கள், ஒவ்வொரு பாவத்துக்கும் 10 வருஷம் போட்டோம்னாக்கா 120 வருஷம். 12 பாவங்கள். இந்த 12ஆவது பாவத்தை மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், விரயஸ்தானம்னு சொல்றோம். ஓகே, இந்த 12ஆம் பாவத்தை பார்த்தோம்னாக்கா விரயஸ்தானம் சொன்னாலும் அயன சயன சுகபாவம் அப்படின்னு நம்ம எழுதலாம். அயனம் அப்படின்னாக்கா பயணம், அயனம்ங்கிறது பயணம், நெடுந்தூர பயணம், குறுகிய தூர பயணம், இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம அயனம்னு எடுத்துக்கிறோம். சயனம்ங்கிறது நம்ம தூக்கம், நல்ல தூக்கம். ஒரு மனிதனை எப்படி தூங்குறான், ஒரு சிலருக்கு தூக்கமே வராது. ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா 24 மணி நேரம் தூங்கிச்சா கூட தூங்குவாங்க. இது எல்லாம் இந்த 12ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப 12ஆம் பாவத்துல பார்த்தோம்னாக்கா 12ஆம் பாவாதிபதி 12லேயே இருந்தாக்கா நல்லா தூங்குவாங்க. அதுவும் ஆட்சி உச்சமாயிட்டா சொல்லவே வேண்டியதில்லை. இதே 12ஆம் பாவத்துல பாவகம் இருக்கு, பாவகிரகங்கள் வந்துட்டாக்கா சரியா தூக்கமே வராது. தூக்கம் வராம அடிக்கடி நடக்கிறது, போறது, வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த 12ஆம் பாவத்துல பாவகிரகங்கள் இருந்தா அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது சுகபோகம். மனிதனுக்கு சுகஸ்தானம் எடுத்துட்டாக்கா 4ஆம் பாவத்தையும் சொல்றோம். அதே மாதிரி 8ஆம் பாவமும் ஒரு சுகஸ்தானம் தான். அதே போல 12ஆம் பாவமும் ஒரு சுகஸ்தானம் தான். அப்ப 4, 8, 12 3 திரிகோணம். இந்த 4, 8, 12ங்கிறது 3 திரிகோண ஸ்தானங்கிறதுனால அதுல 8 விட இந்த 12 சுகஸ்தானம் பார்த்தோம்னாக்கா அருமையான நித்திரை, கணவன் மனைவி
சம்போகம் நடக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து இந்த 12ஆம் வீட்டை நம்ம எடுத்துக்கினா பேசணும். இது ஒரு விதத்துல எப்படி லக்னத்துக்கு 2ஆம் பாவம் தனஸ்தானம் சொல்றோமோ, லக்னத்துக்கு 2ஆம் பாவம் தனஸ்தானம் அந்த பக்கம் போனா, இந்த பக்கம் வந்தோம்னா 12ஆம் பாவம், இதுவும் ஒரு தனஸ்தானம் தான். தனம் இருந்தா தான், தனம் வந்தா தான் விரயம் பண்ண முடியும். எப்படி லக்னத்துக்கு அந்த பக்கம் 3ஆம் பாவத்தை சகோதர ஸ்தானம் சொல்றோம், இளைய சகோதரம், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 11ஆம் பாவம் 3வது இடத்த வந்து மூத்த சகோதரன் சொல்றோம். அதே மாதிரிதான் 12ஆம் பாவம் இது ஒரு தனஸ்தானமும் கூட. எப்படி தனஸ்தானம்? மறைமுக வருமானம், அதே மாதிரி மறைமுகமான செலவுகள், அடிஷனல் வருமானம். இப்ப வந்து 10ஆம் பாவ தொழில் ஸ்தானம், 10ஆம் பாவ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் நடக்கும்போது தொழில் மூலம் தொழில் செய்யறா, அது மூலம் வருமானம் கிடைக்கும். அதுக்கு 3வது 12ஆம் பாவம், 10க்கு 3 12ஆம் பாவம் அடிஷனல் தொழில். அடிஷனல் தொழில் மூலமாக வருமானம் வரும். ஆனா இந்த வருமானம் வந்து நிலைச்சு நிக்குமா நிக்காதா அப்படிங்கறது வந்து ஜாதகருடைய குணாதிசயங்கள், அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பை பொறுத்துதான் சொல்ல முடியுது. சுபகிரகங்கள் இருந்தா அந்த 12ஆம் வீட்டினுடைய அதுகளுடைய தசாபுத்தியில வரக்கூடிய வருமானத்தை அவங்க வந்து சுப செலவுகள் செய்யலாம், சேமிப்பு பண்ணலாம், ஏதாவது இடம் வாங்கி போடலாம், பிக்சட் டெபாசிட் பண்ணலாம், மறைமுகமாக சுவிஸ் பேங்க்ல பணம் போடுறாங்க அப்படின்னாக்கா அதுல இந்த 12ஆம் பாவம் வேலை செஞ்சாதான் அது முடியும். இந்த 12ஆம் பாவம் வேலை செஞ்சாதான் வந்து எதிர்பாராத தன வரவுகள்லாம் வரும். 8ஆம் பாவம் வேலை செஞ்சா அனாத சொத்து, தான் சம்பாதிக்காத சொத்துக்கள் 8ஆம் பாவத்துல வரும். ஆனா 12ஆம் பாவத்துல எதிர்பாராத சொத்துக்கள் வரும். அதே மாதிரி வந்து எதிர்பாராத விதமாக இந்த ஜாதகர் வந்து உயிர் எழுதி வைப்பார். தன்னுடைய குழந்தைகளுக்கு, உறவுகளுக்கு உயிர் எழுதி வைக்கிறது, தன்னுடைய சொத்துக்களை வந்து அனாத ஆசிரமங்களுக்கு எழுதி வைக்கிறது, கோயில் குளங்களுக்கு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரியான சுப செலவாக சுப காரியங்களுக்காக செலவு செய்து அதன் மூலமாக நீண்ட நாட்களுக்கு தன்னுடைய பெயர் நிலைச்சு நிற்க மாதிரி, ரொம்ப நாளைக்கு நம்ம பேர் நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது. இந்த ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த 12ஆம் பாவத்துல தான் வரும். அதன் மூலமாக செலவு செய்து சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சு அதன் மூலமாக நல்ல பேர் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி இந்த 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னாக்கா ரகசிய உறவுகள் நிறைய வரும், ரகசியமான உறவுகள். ஏன்னா 12 அப்படின்னாவே இருட்டு, இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எப்படி கணவன் மனைவி தாம்பத்தியங்கள் இருட்டில் நடக்குது, அதே மாதிரி வந்து 12 அப்படின்னாவ மறைமுகமான ரகசியமான சொத்துக்கள் சேர்க்கறது, யாருக்கும் தெரியாம. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல மனைவிக்கே தெரியாம சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க. சொந்த பந்தங்களுக்கு தெரியாம இருக்கிறது வேற, மனைவிக்கு தெரியாம சொத்து பத்து வாங்கி போடுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம இன்னொரு உறவுகள், ஒரு பெண்ணுடைய தொடர்பு வச்சுக்கிறது, அதன் மூலமாக அயன சயன சுகம் அனுபவிச்சு அதற்காக விரயம் பண்றது. விரயம் எடுத்துட்டாங்க, இதுதான் விரயம். இந்த மாதிரி விரயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அனாமத்தை விரயம் பண்றது. இப்ப 10ஆம் பாவ தொழில் செஞ்சு 11ஆம் பாவ லாபம் வருது. அந்த லாபத்தை வந்து விரயம் அப்படிங்கக்கூடியதுல செலவு செய்யறோம். இப்ப நம்ம ஜாதகத்துல அஷ்டவர்க்கத்துல பார்த்தோம்னாக்கா 10ஆம் பாவத்துல
பரல்கள் என்ன இருக்குதோ அதை விட பரல்கள் அதிகமாக 11 இருக்கணும். 11 எத்தனை பரல்கள் இருக்குதோ அதை விட குறைவான பரல்கள் 12 இருந்தால் சேமிப்பு நிற்கும், சேமிப்பு நிலைச்சு நிற்கும். இல்ல 11ஆம் பாவத்தினுடைய பரல்களை விட 12ஆம் பாவத்துல பரல் அதிகமா இருந்துன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், வரவுக்கு மேல செலவாகும். அதனால நம்ம ஜாதகத்தை பார்த்து அஷ்டவர்க்கத்துல பார்த்தோம்னாவே நம்ம இந்த பரல்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கு போறது, இதுல வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகலாம், படிப்புக்காக போகலாம், அங்கேயே போய் சம்பாதிக்கிறது. இப்ப 12ஆம் இடம் பார்த்தோம்னாக்கா விரயம் அப்படின்னாக்கா சம்பாதனை வரக்கூடாது. ஆனா இதுல பார்த்தோம்னாக்கா வெளிநாடு போறதுக்கு சம்பாதிக்கத்தான் போறாங்க. அப்போ ஊரை விட்டு ஊருக்கு வெளியூர் போய் வெளிநாடு போய் அங்க சம்பாதிச்சு அதன் மூலமாக சொத்து சேர்க்கிறது, இதுக்கெல்லாம் 12ஆம் பாவம் தான் வேலை செய்யும். இந்த 12ஆம் பாவத்துல பார்த்தோம்னாக்கா 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் பூர்வீகத்தில் இவங்க இருக்க முடியாது. 5ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருந்தாலும் பூர்வீகத்தில் இருக்க முடியாது. அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய வாரிசுகள் குழந்தைகளால் எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. ஒரு சிலருக்கு குழந்தையே இருக்காது, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த 12ஆம் பாவம் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக ஒருவர் செலவாளியாகத்தான் இருப்பார். எவ்வளவு வருமானம் வந்தாலும் கையில காசு தங்காது, செலவாளியாகத்தான் இருப்பார். அதே மாதிரி 12ஆம் பாவம் 2ஆம் பாவத்தில் இருந்தாலோ 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டாலும் அப்படித்தான் குடும்பத்திற்காக சம்பாதிப்பார். பேச்சின் மூலமாக சம்பாதிச்சு அதன் மூலமாக விரயம் பண்ணுவார், செலவு செய்வார். இதே 12ஆம் பாவாதிபதி 3 இருந்தால் தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம். தைரியத்துக்காக விரயம் பண்ணுவார், தைரியத்தை விரயம் பண்ணுவார், வீரியத்தை விரயம் பண்ணுவார். அப்பொழுது வெற்றியை இழப்பார். அப்போ 12ஆம் பாவம் 3 இருந்தா அந்த 3மே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதே 12ஆம் பாவாதிபதி 4 இருந்தால் 4 இருந்தால் கண்டிப்பாக சுகஸ்தானம், சுகஸ்தானத்திற்காக தன்னுடைய ஒரு சில சுகங்களை இழக்க வேண்டியது இருக்கும். தாய்க்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா சொத்து பத்து விரயமாகும். இளம் வீடு இதெல்லாம் விரயமாகிறது 12ஆம் வீட்டு அதிபதி அங்க இருக்கிறதுனால விரயமாகும். இருந்தாலும் அந்த அளவுக்கு விரயமாகாது. ஏன்னாக்கா 4, 8, 12 3மே திரிகோணம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கு. கண்டிப்பாக அது 12ஆம் வீட்டு அதிபதி சுபகிரகமாக இருந்து விட்டால் நன்றாகவே இருக்கும். 4ஆம் பாவமும் நல்லா இருக்கு, 8ம் நல்லா இருக்கு, 12மே நல்லா இருக்கு. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி 6 இருந்தால் 5 இருந்தா தான் பூர்வீகத்தில் இருக்க முடியாது, குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லை, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். 6 இருந்தால் எதிரிகளால் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கும். இது இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்துதான் நாம தீர்மானிக்க முடியும். இதே 12ஆம் வீட்டு அதிபதி 7 இருந்தால் மனைவிக்கு விரயம், கலஸ்தர விரயம், பார்ட்னர்களால் நம்மளுக்கு தொந்தரவு, நஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். இதே 12ஆம் வீட்டு அதிபதி 8 இருந்தால் ஆயுள் தீர்க்கம் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா எப்பொழுது ஆயுள் முடியும், ஆயுள் எவ்வளவு நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத
இந்த 12ஆம் வீட்டு அதிபதியை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும். இதன் மூலமாக 8ல் இருந்தாக்கா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம் வர்றது, இன்சூரன்ஸ் மூலமாக அனாமத்து சொத்து வர்றது, புதுசாக இன்சூரன்ஸ் போடுறது, இது எல்லாமே அங்க கண்டிப்பாக நடக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருந்தால் தந்தைக்கு விரயம், தந்தையோட சொத்துக்கள் வீணாகும். ஒரு சிலருக்கு தந்தைக்கு உயிருக்கே ஆபத்துகள் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு குறையும். கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இவற்றில் எல்லாம் தடை ஏற்படும். இதே 12ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருந்தால் தொழில் மூலமாக கண்டிப்பா தொழில் செய்வாங்க, லாபமெல்லாம் வரும். ஆனா எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. அந்த அளவுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கணும். 10ல் இருந்து அவளை சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா 12ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருந்தால், இந்த 11ல் மட்டும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது லாபத்தை கொடுத்தே தீரும். லாபம் லாபம் லாபம். கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும், கூட்டி கொடுக்குமே தவிர கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே தீரும். அதனால 11ஆம் வீட்டுல 12ஆம் அதிபதி இருக்கிறது சிறப்பு தான். 12ஆம் வீட்டு அதிபதி 12லேயே இருந்தா அது விரயம், கண்ணுக்கு தெரியாம விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருந்தாலும் அது ஆட்சி உச்சமாகி இருந்தால் அந்த விரயம் கட்டுக்குள் இருக்கும், கட்டுக்குள் அடங்கி இருக்கும். அடுத்து 12ஆம் வீட்டுல பார்த்தோம்னாக்கா காலபுருஷனுக்கு 12ல் தான் சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால இவர் சுகத்திற்காக அனாவசியமாக நிறைய செலவுகளை செய்வார். தேடி போய் செலவு பண்றது, விரயம் பண்றது, இதெல்லாம் நடக்கும். இந்த 12ஆம் வீடு குரு வீடாக அமைந்து விட்டால், அதுல குருவே அமர்ந்து விட்டால், லக்னத்துக்கு 12ல குரு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கோவில் வழிபாட்டில் சிறந்து விளங்குவார். கூடவே லக்னாதிபதியும் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு கோயில் தனித்து நின்று கட்டுவார். தனிச்சு நின்று ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியே தீருவார். இது நடந்தே தீரும். இந்த மாதிரி 12ஆம் வீட்டுல அதிபதி வச்சுக்கிட்டு நம்ம 12ஆம் வீட்டை வச்சு நிறைய நல்ல பலன்களும் சொல்லலாம், ஒரு சில கெட்ட பலன்களும் இருக்குது, அதையே நம்ம சொல்லலாம். ஆகவே நம்ம எல்லா பாவத்துக்குமே ஒவ்வொரு பாவத்துக்கும் 12ஆம் பாவம் இருக்குது. அது நம்ம விரயம் தான். விரயம் அப்படின்னா கொஞ்சம் மைனஸ், அந்த பலனை கொடுக்காது. அதுதான் நாம 12ஆம் பாவத்தை வச்சு நம்ம எடுக்கிறோம். இந்த 12ஆம் பாவத்தை வச்சு வெளிநாடு போறது, வெளிநாட்டுல போய் சொத்து சேர்க்கறது, இது எல்லாமே நடக்கும். ஆனா இதே சுபகிரகமா இருந்துட்டா சுபமாக போய் நல்லா சம்பாரிச்சு நிறைய இது பண்ணுவாங்க. அந்த 12ஆம் வீட்டுல பாவகிரகம் இருந்துட்டாக்கா வெளிநாடு போறதுலயே சிக்கல் ஏற்பட்டு சிரமப்பட்டு தான் வெளிநாடு போவாங்க. அங்க போய் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வர்றதுக்கு சிக்கல், அங்க விசாவோட சிக்கல், சட்ட சிக்கல், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அதற்காக நிறைய விரயம் பண்ண வேண்டியது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படும். ஆகவே 12ஆம் பாவத்தை வச்சு நம்ம இத்தனை பலன்கள் நாம தாராளமாக சொல்லலாம். ஆகவே என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது பார்த்தோம்னா 12ஆம் பாவத்துல என்னென்ன நிறை குறைகள் இருக்குதுன்னு தெளிவா சொன்னாருங்க. ஈரோடை சேர்ந்த அனுஷம் நாகராஜன் ஐயா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட பகிர்ந்துட்டாருங்க. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோடை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் வாங்க. வந்துட்டேங்க. அனைவருக்கும் வணக்கம், கடவுள் வணக்கம். முன்னவனே, புத்தி நலம் சொன்னவனே, தூயமை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, ஐங்கரனே, செஞ்சலை சேகரனே,
கற்பரனை என்றால் சரண். இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு 12ஆம் அதிபதியின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறது தான். இந்த ஜோடியாக்கள் நம்ம சொல்றோமே, இந்த ராசி மண்டலம், இதுல லக்னத்துல இருந்து எண்ணிக்கிட்டே வந்தாக்கா கடைசியில வர ராசி தான் 12ஆம் ராசி, 12ஆம் லக்னம். இந்த முதல் லக்னம் வாழ்க்கையோட தொடக்கத்தை குறிக்கும். இந்த 12ஆம் பாவகம் வாழ்க்கையோட அந்திம காலத்தை தான் சொல்லும். தோற்றம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முடிவு ஏற்பட வழிவகுப்பது தான் 12ஆம் பாவம். 9 முதல் 12ஆம் இடம் வரை உள்ள இடங்களை என்ன சொல்றோம்னா, முறையே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு குறிப்பிடலாம். இதையே தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லலாம். இந்த 4 இடங்களையும் இது மாதிரி நம்ம அழைக்கிறோம். இதன் பொருள் என்னன்னா, செய்யற நன்மை, தேடுற பொருள், விரும்பும் இன்ப துன்ப சுகங்கள் இவையெல்லாம் எப்படி செயல்படுகின்றனவோ அதற்கு ஏற்றவாறு தான் வீடு அமையும். வீடுன்னா முக்தி. அது நரகமாகவோ அல்லது ஸ்வர்க்கமாகவோ இருக்கலாம். அதே போல 11ஆம் இடம் செலவையும், 12ஆம் இடம் வரவையும் குறிக்கிற இடம். இந்த 12ஆம் இடம் வகையற்றவன், வழியற்றவன், வாழ்நாளை வீணாக்கியவன், விழியிருந்தும் விழி இல்லாதவன், பார்க்க வேண்டியதை பார்க்க தவறியவன், சோம்பலுற்று உறங்கியவன், இவர்கள் எல்லாம் நரகத்தை அடைவது உறுதி. வாழ்நாளில இது இல்லாம வாழ்நாளில தாங்க முடியாத கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. அது அது அதே போல உறங்காமல் உறங்கி, அதாவது சமாதி நிலையில இருந்து சுகம் பெற்றவன் தன் செய்கையால் அயர்வில்லாமல் உழைப்பால் பிறர்க்கும் வாழ வழிவகுத்து தானும் உயர்ந்து அழியாத புகழ் பெற்றவன் எவனா இருந்தாலும் அவன் இரவாவரம் பெற்றவனாக இருப்பான். உயர்ந்த நிலையை, சொர்க்கத்தை அடைஞ்சிடுவான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் 8ஆம் வீட்டோடு 12ஆம் இடமும் இணைந்தால் தாழ்நிலை மனதை கட்டுப்படுத்துகிறது. 8ஆம் வீட்டோட 12ஆம் மனசுனா நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நம்ம இப்படி இருக்கமே, அப்படி இருக்கமே, சுய இறக்கம் அதை கட்டுப்படுத்தும். 5ஆம் பாவங்கிறது புத்திஸ்தானம், 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆகையால 5ஆம் பாவத்தின் 8ஆம் பாவகமாக வருவது 12ஆம் பாவகம். ஆகையால இந்த பாவம் புத்தி, மூளை, அதீத தாழ்வு நிலை, எண்ணம் இவற்றை எல்லாம் 12ஆம் பாவகம் குறிக்குது. லக்னம் விழிப்பு நிலையை குறிக்கும். லக்னம் விழிப்பு நிலையா இருந்துச்சுன்னா 12ஆம் பாவம் தாழ்நிலை மனநிலை கொண்டிருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இத்தகைய இயல்பு கொண்ட மனத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தியானம், யோகம், பயிற்சி இதெல்லாம் செஞ்சோம்னா மோட்சத்தை நோக்கி, பிறப்பில்லா பிறவியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீன ராசி. ராசிநாதன் யாரு? குரு பகவான் என்ற முழு சுபர். குரு நவாம்சத்துல மீனத்துல இருந்தா ஜாதகர் மோட்சத்துக்கு போயிடுவார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. மீனம் ஆத்ம சக்தியை தரும். அங்கதான் சுக்கிரன் மீனராசியில தான் உச்சமடைகிறார். இந்த சுக்கிரன் என்ன செய்வாருன்னா, ஒருத்தர் வீழ்ச்சியில் இருந்து மீண்டு வர உதவி செய்வார். 4ஆம் பாவத்தோடு 8ஆம் பாவத்தோடு சேர்ந்து 12ஆம் பாவமும் சேர்ந்தால் மோட்ச திரிகோண வீடாக இருக்குது. இங்க கேது, குரு, சனி இந்த மூவரும் இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா, தொடர்பு கொண்டா, பார்வை பார்த்தா ஜாதகர் மறுபிறப்பு இன்றி மோட்சத்தை அடைவார்
என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நீ இந்த 12ஆம் பாவத்தை பத்தி சில பொது விதிகளை தான் கூற விரும்புகிறேன். பொது விதிகள்னா சமயத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எந்த பாவாதிபதி 12வது ஸ்தானத்தில் இருந்தாலும் 12வது பாவாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த பாவம் நாசம் அடைஞ்சிடும். 12வது பாவம் சரராசி ஆனாலும் 12வது பாவத்தில் இருக்கிற கிரகம் துர்ஸ்தானங்களான 9, 6, 8 பாவங்களில் அதிபதியானாலும் அல்லது 12வது பாவத்தில் இருக்கிற கிரகம் கிரகத்தை சனி பார்த்தாலும் ஜாதகன் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டான். பல தேசங்கள்ல போய் காடுகள்ல போய் வசிச்சுட்டு வருவான். அவனுக்கு சரியான உணவு உடை இருப்பிடம்னா கிடைக்காது. அடுத்து 12வது பாவத்தில் இருக்கிற கிரகம் சுபராகி சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டு 12வது பாவம் பலவீனப்படாமலும் நீசமாகாமலும் சத்துருஸ்தானத்தில் இருந்தால் சத்துருஸ்தானத்திலாவது இருந்தால் அந்த ஜாதகன் அதிகமா செலவு செய்ய மாட்டான். தனத்தை நல்லா சேகரித்து வைப்பான். 12வது பாவாதிபதி பலவீனமான கிரகத்தோட சேர்ந்தாலும் அல்லது பலவீனமான கிரகத்தால் பார்க்கப்பட்டாலும் ஜாதகன் தன் சொத்தை எல்லாம் கெட்ட வழியில செலவு செஞ்சிருவான். 12வது பாவத்துல சுபகிரகம் இருந்தால் ஜாதகர் தர்மவான், தயாளவான், தர்மகுணம் தயாள குணம் உள்ளவனா இருப்பான். விவசாயத்துல அவனுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும். 12வது பாவத்துல அசுப கிரகம் இருந்தா ஜாதகர் விவாதம் செய்வான். அடிக்கடி அபான வாய்வு புரியும் தேகமா இருக்கும். அவனுக்கு கண்கள்ல ரோகம் இருக்கும். 12வது பாவத்துல சூரியனாவது அல்லது தேய்பிராய் சந்திரனாவது இருந்தா ஜாதகனுடைய சொத்துக்களை அரசாங்கத்தார் பறிமுதல் செஞ்சிருவாங்க. 12வது பாவத்துல செவ்வாய் இருந்து முதலோட சம்பந்தப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும் ஜாதகனுடைய சொத்தெல்லாம் பல விதத்துல விரயமாயிடும். 12வது பாவத்துல வளர்ப்பிறை சந்திரன் அல்லது குரு அல்லது சுக்கிரன் இருந்தால் ஜாதகன் தனத்தை சேர்த்து வச்சு அதை காப்பாற்றுவான். 12வது பாவத்துல புதன் சுக்கிரன் சம்பந்தம் இருந்தால் ஜாதகனுக்கு நிறைய சயன சுகம், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவத்துல விசனம், துக்கம், இறப்புக்கு பிந்தைய நிலை, சந்நியாச நிலை, அங்கஹீனம் அடைதல், இந்த செயல்களுக்கெல்லாம் காரணகர்த்தா தனியா அமைஞ்சிடுறாரு. செவ்வாய் இருந்தா சிறைவாசம், விபத்துக்கள், அதன் மூலம் வரும் இழப்புகள், இவைகளுக்கெல்லாம் செவ்வாய் காரகனா இருக்கிறாரு. உலகியல் சுக அனுபவங்கள், ஆடம்பர பொருட்கள் மீது ஆசைப்படுதல், சேர்க்கை, பெண் சுகம் அனுபவித்தல், இவைகளுக்கெல்லாம் சுக்கிரன் பொறுப்பேற்கிறார். குரு 12ஆம் பாவத்தில் இருந்தால் உள்ளுணர்வு, அறிவு, ஞானம் இதெல்லாம் குரு காரகமா வகிக்கிறார். வெளிநாட்டு பயணம், சிறைவாசம் ஆகியவற்றிற்கு ராகு பொறுப்பேற்றுக்கிறார். மோட்சம், ஆத்ம விசாரம், ஆன்மீக தொடர்பு இதுக்கெல்லாம் கேது பொறுப்பேற்கிறார். அப்புறம் 12ஆம் பாவம் பலம் பெறுவதனால என்னென்ன நன்மைன்னு பார்க்கலாம். 12ஆம் பாவம் பலமாக இருந்தால் அவர் குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு அமையும். அதற்கு 4ஆம் இடமும் அனுசரியாக இருந்தால் அவருடைய சொந்தமான வீடு அமையும். 4ஆம் இடம் கெட்டுவிட்டால் வாடகை வீடு தான் அமையும். அவரு நகரத்துல இருக்கிறாரா கிராமத்துல இருக்கிறாராங்கிறதையும் 12ஆம் பாவம் காட்டிடும். 12ஆம் பாவத்துல குரு நின்று வலுப்பெற்றால் தெய்வீக இடங்களிலோ, கோயில் அருகாமையிலோ, படித்தவர்கள் நிரம்பிய இடத்திலோ, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலயோ இருப்பாங்க, குடியிருப்பாங்க. 12ல சுக்கிரன் இருந்தா நாகரிகம் அதிகமா உள்ள பட்டணங்கள்ல வாழ்வாங்க. 12ல ராகு இருந்தா
அவர்கள் அவர்கள் வாழ்ற இடம் குளிர் பகுதியா இருக்கும். மக்கள் கூட்டம் இல்லாம இருக்கும். 12ல சனி இருந்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா அல்லது விரிவாக்க பகுதியாக யாவோ தொழிலாளர் தொழிற்சாலை உள்ள பகுதியிலோ வசிக்க நேரிடும். 12ல புதன் இருந்த நண்பர்கள் அல்லது உறவினர்கள் சூழ்ந்து நிற்கும் பகுதியாக வீடு இருக்கும். செவ்வாய் இருந்தா சிரித்து கிடக்கும் நீர்மதியாளர்களும் பொல்லாதவர்களும் போக்கிரிகளும் நிறைந்த பகுதியாக இருக்கும். 12ல சூரியனா சந்திரனா இருந்தா நடுத்தர வர்க்கத்தினர் வாழும் பகுதியில வாழ்வார்கள். அப்புறம் இந்த 12ஆம் பாவத்தை பத்தி ஆதி நூல்கள் 12ஆம் பாவம் பாவாதிபதியை பத்தி ஆதி நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 12ஆம் பாவம் 3 துர்ஸ்தானங்களை மிக குறைந்த அளவில் தீமையை கொடுக்கும் என்று சொல்கின்றன. உண்மையில் இந்த பாவமும் பாவாதிபதியும் சில பல நல்ல பலன்களையும் தரும் தகுதி பெற்றுள்ளதாகவே கூறுகின்றன ஆதி நூல்கள். இந்த சாஸ்திரங்களை என்ன சொல்றேன்னு இப்ப பார்க்கலாம். பிருகத் பராசர ஹோரேன்ற புத்தகத்துல 12ஆம் பாவாதிபதி பாவகிரகம் இல்லாமையோ உச்சம் பாவம் அதாவது பாவ வீட்டுல இல்லாம உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகர் அழகிய ஆடம்பர வீடுகளும் தைனசுக லாபங்களும் அடைவார். 12ஆம் பாவாதிபதி கேந்திர திரிகோணம் ஏறினால் மனைவியுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவார். அடுத்து இந்த பாவார்த்தர ரத்னாகாரன்ற நூல்ல 12ஆம் பாவத்தில் தனித்து நிற்கும் கிரகம் எந்த பாவத்தின் காரகம் பெறுகிறதோ அந்த காரகம் சிறப்பு பெறும். அப்புறம் ஜாதக பாரிஜாதன்ற நூல் என்ன சொல்லுதுன்னா, பலம் பெற்ற 12ஆம் பாவாதிபதி வசதியான வாழ்க்கையையும் வெளிநாட்டு பயணங்களையும் தீர்க்காயலையும் தரும்னு சொல்லுது. லகு பராசரம்னு ஒரு நூல், அதுல என்ன சொல்லியிருக்குன்னா 12ஆம் பாவம் ஒரு சமராசி வீடு. அப்படி இருந்தா சுபுரம் இல்லை பாபுரம் இல்லை. அந்த பாவாதிபதி பெற்ற மற்ற வீட்டின் ஆதிபத்தியமே இக்கிரகத்தின் சுய அசுப தன்மையை நிச்சயிக்கும். அப்புறம் சர்வார்த்த சிந்தாமணிங்கிற புத்தகத்துல சுபகிரக தாக்கம் 12ஆம் பாவம் மற்றும் அதன் அதிபதிக்கு இருந்தால் ஜாதகர் பல்லக்கு உல்லாச மஞ்சம் ஆகியவற்றை பெறுவார். இதை இந்த நாகரீக உலகத்தில் நம்ம பல்லக்கெல்லாம் சொல்ல முடியாது. கார் வசதி, வசதியான வீடு, ஆடம்பரமான படுக்கையறை இவைகளை குறிப்பதாக சொல்லலாம் இந்த காலத்துக்கு. அந்த காலத்துக்கு தான் பல்லக்கு உல்லாச மஞ்சம்லாம். இன்னைக்கு காரு, வசதியான வீடு, ஆடம்பரமான படுக்கறை எல்லாம் குறிக்கும். இந்த உத்தரகாலாமிருதம்னு ஒரு புக்கு, அதாவது இதெல்லாம் ஆதி நூல்கள். ஒரு கிரகம் உச்ச மூலத்திரிகோண வீட்டில் நின்று பலம் பெற்றா அந்த கிரகம் நின்ற பாவ கிரகமும் சிறப்பு பெறும். 12ஆம் பாவாதிபதி துர்ஸ்தானத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகமும் சுப பலன்களையும் தரும். 12ஆம் பாவாதிபதி சரராசியில இருந்தால் உயர்ந்த சிறப்பான பலன்களை கொடுக்கும். பெண்கள் ஜாதகத்துல பெண்ணின் மாண்பு திருமண வாழ்வின் சந்தோஷ நிகழ்வுகளை குறிக்கும். 12ஆம் பாவம் 4ஆம் பாவத்தின் பாக்கியத்தையும் 9ஆம் பாவத்தின் சுகத்தையும் குறிப்பதால் ஜாதகரனுடைய பெற்றோருடைய மகிழ்ச்சியையும் சுகத்தையும் 12ஆம் பாவம் குறிக்கும். 12ஆம் பாவத்துல சந்திரன் சிறப்பான கல்வியை கொடுக்கும். தனித்த புதன் நின்றால் சிறந்த மன உறுதியையும் தாராள மனப்பான்மையையும் குறிப்பார். ஆனா அந்த ஜாதகர் சிறந்த விளையாட்டு வீரரா இருப்பார். விதிவிலக்காக 12இல் நின்ற சுக்கிரன் சிறப்பான பலனை தரும். சனியின் வீடுகள் தவிர்த்து காரணம் காலபுருஷனின் 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் 2ஆம் 7ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் பெறுவதால் சிறப்பான தனயோகமும்
மனைவி யோகமும் கொடுக்கும். இதோட முடிச்சுக்கிற. அடுத்ததான். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ரொம்ப தெளிவா வந்து விளக்கம் கொடுத்தீங்க. 12ஆம் பாவத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு வந்து தெளிவா வந்து சொன்னீங்க. புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு வந்து கோவையை சேர்ந்த திரு சிவசங்கர் அவர்களை அழைக்கிறோம். சார் வாங்க. சிவசங்கர் சார் வாங்க. ஹலோ சிவசங்கர் சார். சரி ஓகே சரி சரி ஓகே. இவர் அபிநலகுமார் சார் பேசிட்டுங்க. ஒரு நிமிஷம் பொன்னீஸ்வரி பேசுறீங்களா? பொன்னீஸ்வரி சார் அந்த அளவுக்கு ஏதோ 2 பாயிண்ட் பேசுங்க. தெரிஞ்ச பாயிண்ட் பேசுங்க சார். என்னம்மா? அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியுமான்னு தெரியலங்க சார். பேசினா பேசினாதான் தெரியும். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சது பேசலாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்து பேசுறாங்க. ஓகே ஓகே பேசுங்க பொன்னீஸ்வரி. ஏதோ 2 பாயிண்ட் பேசுங்க. ஓகே, ஒரே நிமிஷம் மேடம். ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு திரு பாண்டிச்சேரியை சேர்ந்த திரு பொன்னீஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் வாங்க. சொல்லுங்க சார். எதை பத்தி? 12ஆம் பாவத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. எந்த புக்கு எனக்கு எதை பத்தியும் தெரியாது. ஆனா ஜாதகத்துல 12ஆம் பாவங்கள்ல எங்க வீட்டுல ஒரு சிலருக்கு கிரகங்கள் இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்கன்றத வேணா நான் சொல்றேன். ஓகேவா? பரவாயில்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து 12ல வந்து சுக்கிரன், லக்னம் வந்து விருச்சகம். அங்க வந்து சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. அவங்களுக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது. மேடம் சொன்ன மாதிரி அதாவது லக்கணத்துக்கு 4ல சனியும் சந்திரனும். இந்த 12ஆம் வீட்டில் நிக்கிற சுக்கிரனை 2-5 கூடிய குரு மேஷத்தில் பரணி நட்சத்திரத்துல இருந்து பாக்குறாரு. இந்த சுக்கிரன் வாங்கிய சாரம் விசாகம். இந்த குரு பகவான் செவ்வாயை பாக்குறாரு. 6ல நிக்கிற குரு பகவான் லக்னாதிபதி செவ்வாய சிம்ம வீட்டுல இருக்கிற செவ்வாய பாக்குறாரு. அவரு வாங்கிய சாரநாதன் பூரம். பொதுவா இந்த ஜாதகத்துல அதிகபட்சமா சுக்கிரனும் குருவுமே வராங்க சாரநாதர்களா. அதே மாதிரி யோகி வந்து செவ்வாய். இங்க வந்து இவங்களுக்கு என்னன்னா 2-5 கூடியவர் 6ல உட்கார்ந்துருக்காரு. அவர் லக்னாதிபதியை பாக்குறாரு. அப்ப இவங்க பிள்ளைங்க அவங்கள வந்து பிள்ளைங்க மாதிரி, குழந்தை மாதிரி, அவங்களோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பரணின்னா யானைன்னு எடுத்துக்கலாம். யானை வந்து எப்பவுமே குழந்தைங்களை வந்து காலுக்கு அடியிலேயே தான் அழைச்சிட்டு போகும். சின்ன குட்டியா இருக்கும்போது காலுக்கு அடியிலேயே அழைச்சிட்டோம்னா யானை வந்து ரொம்ப பாசமான ஒரு விலங்கு. அதே மாதிரி பகையையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை மாதிரி அவங்க வந்து இப்ப லக்னத்தை இந்த குரு பகவான் பரணியில இருந்து பாக்குறதுனால அவங்க வந்து குழந்தை மாதிரி வச்சுப்பாங்க. குழந்தை மாதிரி பாத்துப்பாங்க அவங்க அம்மாவை, அவங்களோட பிள்ளைங்க எல்லாம், அம்மாவையோ இல்ல அந்த ஜாதகரையோ. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த லக்னாதிபதி லக்னத்தையே பாக்குறாரு. லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் வந்து பூரம். அவர் வந்து சனியையும் சந்திரனையும் பாக்குறாரு. ஏன் இதெல்லாம் கனெக்ட் பண்றேன்னா, எல்லாமே 12ஆம் வீட்டுக்கு கனெக்ஷன் ஆயிடுது. இப்ப வந்து இவங்க மேம் சொன்ன பரிபூர்ணம் அம்மா சொன்ன மாதிரி, பர்வதம் அம்மா சொன்ன மாதிரி, அதாவது 4ல் நின்ற சந்திரனும் சனியும் வந்து
ஆஹ் ஆஹ் ப- அத அங்க இதுல கும்ப வீட்டுல நின்னதுனால இவங்களுக்கு வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடே வந்து வாடகை வீடு தான். அவங்களோட இந்த ஜாதகருக்கு வந்து இது வரைக்குமே அவங்களோட பரம்பரையில வந்து இவங்க பிறந்தவனே நிர்பந்தத்தின் பேரில் நாளில் நின்று சனியால வீடு பூர்வீக சொத்துக்கள் விற்கப்பட்டு விட்டன. ஆனா அவங்க இப்ப வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா இந்த சுக்கிர திசை ஆரம்பிச்ச அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி 3-4 தடவை ட்ரை பண்ணாங்க. இப்பயும் ஆரம்பிச்சு இப்ப வந்து சுக்கிர தசை சந்திர புத்தி போயிட்டு இருக்குது. சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு குருவோட நட்சத்திரத்துல. அதனால இப்ப அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு வீடு எப்படியாவது சொந்த வீட்டுல அவங்க இருக்கணும். அதாவது அவங்க பேர்ல எழுதலைனாலும் அவங்க ட்ரை பண்றாங்க. அதாவது 3வது பரம்பரை ட்ரை பண்றாங்க இந்த வீட்டை எப்படியாவது வாங்கிருக்கணும், ஏதாவது ஒரு வீட்டை வாங்கி அவங்க இருக்க வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கணும், சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப சுக்கிரதசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சந்திர புத்தி நடக்கும்போது அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அது இல்லாம இப்ப கோச்சார சனி கும்பத்து மேல போகிறாரு. அதுக்கப்புறம் கோச்சார குரு ரிஷபத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. அதனால இவங்க அதுவும் ராகு வந்து 5ல நிக்கிறாரு. அதனால இந்த சமயத்துல இவங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் எப்பவுமே இவங்க வீட்டுல கூட்டமா இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப தற்சமயம் பணியின் நிமித்தமாக இந்த ஜாதகரை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதாவது எப்பயோ வந்து பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த 7.5 சனினால இவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவ்வளவுதான் சார் சொல்ல வருது. எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் கன்னி அவங்க வந்து மேஷ லக்கணம். அவங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும். அவங்க வந்து டிகிரி முடிக்கல. ஏன்னா 6ல போயிட்டு சந்திரன் உட்காந்துட்டாரு. சந்திரன் வந்து நேரடியா சுக்கிரனையும் புதனையும் பாக்குறாரு. அதாவது கன்னி வீட்டுல இருந்து அவங்க வந்து நிறைய அதாவது சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாண்டிச்சேரியில ஒரு விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை பார்க்கணும்னா அவங்க வந்து ரொம்ப அதை வந்து தைரியமா ஹேண்டில் பண்ணி உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒரு சிஎம் போய் பார்க்கணும்னு இருக்கட்டும், இல்ல ஹோம் மினிஸ்டரை பார்க்கணும், அதாவது அவங்களுக்காக அவங்க போய் எதுக்காகவும் கேட்டுக்க மாட்டாங்க. மத்தவங்க கேட்கிறப்ப அவசியம்னும் போது கண்டிப்பா அந்த இதை செய்வாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு 2ல செவ்வாய் வந்து கிருத்திகை சாரம் வாங்கியிருக்கு. லக்கணத்திலே சூரியன் ராகு. அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு அந்த பயங்கர ஒரு விஷயமே இருக்காது. லேடி அவங்க பயங்கர ஒரு விஷயமே இருக்காது. அவங்க இந்த விஷயத்த எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 days 3 daysல முடிச்சிடுவாங்க. அது வந்து 12ல சுக்கிரன் புதன் வந்து சந்திரனை பாக்குறதுனாலயா இல்ல 2ல செவ்வாய் இருக்கிறதுனாலயானும் எனக்கு தெரியாது. ஆனா 12ல சுக்கிரன் புதன் இருக்கு. ஆனா அவங்க ஒரு டிகிரி முடிக்கல. ஆனா நிறைய ஸ்கில்டு ஒர்க்கர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் நர்சிங், டிப்ளமா இன் டெய்லரிங், டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமா இன் பியூட்டிஷியன், ஹிந்தி வந்து அந்த கடைசி ஒரு லெவல் மட்டும் முடிக்கல அவங்க. அதே மாதிரி சோசியல் ஒர்க்கு, அதாவது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இப்ப அதே மாதிரி யாராவது கஷ்டம்னா அது என்ன தெரியாது, அவங்கதான் வந்து தேடி சொல்லுவாங்க. அவங்க அது ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு இவங்க கிட்ட பேசினா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம். ஃப்ரெண்டு பாக்குறவங்க கஷ்டம்னாலே அது என்ன தெரியாது, அவங்களை தேடிட்டு வந்து சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் சால்வ் ஆயிடும். இப்ப நான் வந்து இது அஸ்ட்ராலஜில இருக்கிறதுனால அவங்களோட ஜாதகத்தை வாங்கி வந்து தருவாங்க. இவங்களுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லி. அதனால ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நான் சொல்லுவேன். அதனால எனக்கு இது மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து 12ல சூரியன். அவர் வந்து
அஹ் அவர் வந்து மேஷ லக்னம், அதே மாதிரி 12ல சூரியன், புரட்டாதி சாரம் வாங்கியிருக்கு. குரு வந்து 7ல இருக்காரு வக்ரன்ல. அவர் வந்து இது வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல. ஆனா அவர் வந்து பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசரு, ஹை லெவல்ல இருக்காரு அவரு. 12ஆம் இடம்ங்கும் போது ஒருத்தருக்கு ராகு, அவருக்கு வாங்கிய சாரநாதன் பூசம். பூச நட்சத்திரம் அவர் வந்து ஏதாவது பேசுறான்னா அந்த அது வந்து லாஜிக்கா இருக்கும், ஆன்மீக சம்மந்தப்பட்டதா இருக்கும். அவரு சிம்ம லக்கணம். அவருக்கு 9ல வந்து 6 கிரகங்கள் இருக்கு. 9ஆம் இடத்துல, அதாவது மேஷ வீட்டுல. அவரு மேஷ ராசி, 2ல செவ்வாய். அவர் வந்து ஆன்மீக சம்பந்தமா படிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து யோகா, அதான் எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எதை சொன்னாலும், சாமியை பத்தி சொன்னாலும் சரி, கிரகங்களை பத்தி சொன்னாலும் சரி, நம்ம கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு பின்னால அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்ப்பாரு. இது வந்து இவருக்கு 12ல. ஒருத்தருக்கு 2 பேருக்கு செவ்வாய் கேது இருக்குது. அந்த 12ல சின்ன குழந்தைங்க அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்களுக்கு பல்லு கிடையாது, பல்லு அடிக்கடி வந்து பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து விநாயகரை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பல்லு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஒருத்தர் வந்து செவ்வாய்க்கேது வேகமா பேசுவாரு. அவர் வந்து வந்து ஒரு ஆப்போசிட்ல, அதாவது 4 பேர் போறாங்க ரோட்லன்னா, ஏன்னா அவர் மீன லக்கணம், 12ல் செவ்வாய்க்கேது. அவருக்கு வந்து 2ஆம் இடத்ததிபதி 12ல கேதுவோட உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து ரொம்ப வேகமா பேசுவார், போறவங்க திரும்பி பார்க்கணும். அதுக்கு வந்து நான் என்னன்னா, அந்த செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிற இடம் பூரட்டாதி நட்சத்திரம். அதனால வந்து அவர் வந்து அந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பூரட்டாதினா சிங்கம் வந்து கர்ஜிக்கும் சொல்லுவாங்க. அதனால அவர் பேசும்போது அப்படி சத்தமா தான் பேசுவாரு. இப்ப நானே அப்படிதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நானே புரட்டாதி நட்சத்திரம் தானே, அதனால. அதே மாதிரி எங்க வீட்டுல அந்த செவ்வாய்க்கு எது சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு மேடம்க்கு வந்து பூரட்டாதி லக்னம். அவங்களும் வந்து எதை சொல்லணும்னாலும் தெளிவாகவும் இது மாதிரி அந்த சொல்ல வந்ததை வந்து சத்தமா தான் சொல்லுவாங்க. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். இதுக்கு மேல நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. நான் பாட்டு ஜாதகத்தை மட்டும்தான் இப்ப அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். திடீர்னு பேச சொல்வீங்கன்னு தெரியாது. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, அருமையா பேசியிருக்கீங்க. அடுத்த வாரம் வந்து ரொம்ப நல்லா தெளிவா இன்னும் நல்லா பேசலாம். ரொம்ப அருமை. எல்லாமே நீங்க அனுபவபூர்வமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதனால வந்து நம்ம ஜாதக ரீதியா நீங்க சொன்னதுனால ரொம்ப சிறப்பு. ஓகே, ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓகே ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப எல்லாரும் கேட்டவங்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க மேடம், நல்லா தெளிவா வந்து சொன்னீங்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான ஜாதகத்தை வந்து பகிர்ந்துட்டீங்க. அதாவது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, செவ்வாய் கேது அப்படின்னா. செவ்வாயினாலே பல்லு, ஸோ கேது அப்படின்னாலே பிரச்சனை. செவ்வாய் கேதுனா அது 12ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடங்கிறது மருத்துவம். ஸோ அப்போ அவங்களுக்கு பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. கேதுனா விநாயகர், அப்போ விநாயகர் வழிபாடு பண்ணோன்னா ஒரு பல்லு சரியாச்சு அப்படின்னு சொல்லிக்கணும். உண்மையில நல்ல ஒரு டிப்ஸுங்க இதெல்லாம். ஸோ இது இப்படிதான் வந்து எடுக்கணுங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ அடுத்ததா நன்றிங்க. இன்னொரு விஷயம், 12ஆம் வீடு அப்படின்னாவே இடது கண்ணும் பல்லையும் குறிக்கும். எப்படி நம்ம பல்லு செவ்வாய் இன்னைக்கு பல்லுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி 12ஆம் பாவம்னாலும் பல்லுதான். 12ஆம் பாவத்துக்கு இடது கண்ணும் சொல்லலாம், பல்லையும் சொல்லலாம். அதனால அவங்க சொன்னது வந்து கரெக்டா வந்திருக்குது. ஓகே சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நல்லகுமார் சார் வாங்க. குழுவில் கலந்துள்ள அனைவருக்கும் வணக்கம்.
ஈரோட்டிலிருந்து நல்லகுமார். இறை வணக்கம். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகன் தனை ஞானக் கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இன்றைய தலைப்பு 12ஆம் அதிபதியின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான். பொதுவாகவே 12ஆம் இடம்ங்கிறது ஒரு ஜாதக கட்டத்துல 3, 6, 8, 12 இந்த 4 பாவகங்களையும் மறைவு ஸ்தானம் என்று சொல்கிறோம். அதிலையும் கடைசி வீடு 12ஆம் வீடு மோட்ச வீடு, அது நீர்ஸ்தானம். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு நீர்ஸ்தானம். அந்த இடம்ங்கிறது விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். அயன சயன போகஸ்தானம். அயனம் என்றால் ஓரிடத்தில் இன்னொரு இடத்திற்கு போவது, சயனம் என்றால் நித்திரை செய்வது, போகம் என்றால் ஆண் பெண் சுகத்தை குறிப்பது. இதற்கு எல்லாம் அந்த 12ஆம் பாவகத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த 12ஆம் பாவகம் சுபத்தன்மை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு எல்லா பலன்களும், வெளிநாட்டு தொடர்புகளும், வெளிநாட்டு மூலம் வருமானங்களும், வெளிநாட்டில் போய் அவர் சிட்டிசன் ஆகிறது, இந்த மாதிரி இதெல்லாமே 12ஆம் பாவகம் கொடுக்கக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பாரி வெளிநாட்டு கிரகம், ராகு போய் 12ஆம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டு தொடர்புகள், அதை குரு பார்க்குறப்ப நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய தொழில் அதிபர்களாவோ பெரிய வேலை வாய்ப்புல தலைமை பதவிகள் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது 12ஆம் இடம். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வது, இதெல்லாம் 12ஆம் இடம். இந்த பாவகத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் நல்லது. ஏதாவது ஒரு கிரகமாவது 12ஆம் வீட்டில் இருக்கணும். 12ஆம் இடம் காலியாக இருக்கக்கூடாது. 12ஆம் இடம் காலியாக இருந்தால் எந்த நேரமும் அந்த 12ஆம் பாவக பற்ற சிந்தனையாலேயே ஜாதகர் சோகத்தில் இருப்பார். 12ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டிஸு ஜாதகருக்கு எப்போ இருந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு லக்னங்களில் பார்த்தீங்கன்னா சர லக்னம் புத செவ்வாயோட வீடு, அவருக்கு 12ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானுடைய மீன வீடு, அது நீர் ராசி. இப்போ அந்த சர லக்னமாகிய செவ்வாய்க்கு 2, 7 அதிபதிகள், அதாவது சுக்கிரன் 2ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் போய் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார்கள். அப்ப அந்த மனைவியின் வழியில் அந்த ஜாதகருக்கு மேஷ லக்னக்காரர்கள் மனைவியும் தொழில் பார்ட்னரு நண்பர்கள் மூலியமாக பல விரயங்களை சந்திக்க நேரிடும் மேஷ லக்னக்காரர்களுக்கு. அது பெண்களால அதிக விரயங்களையும் பெண்களுக்கான செலவுகளையும் தண்ட செலவுகளையும் இது செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேஷ லக்னக்காரர். ஏன்னா அங்க சுக்கிரன் உச்சமாகிறார் இல்லைங்களா. அதே 12ஆம் அதிபதி குரு பகவான் மேஷ லக்னக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெறுகிறார், அது நீர்ராசி. அப்ப அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு தாய் வழி சொத்துக்கள், கால்நடைகள், வீடு வாகனங்கள், வண்டி சுகங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு இருக்கும். 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலுமே அவர் அங்கு உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த 4ஆம் இடத்து காரக சுகங்கள் எல்லாம் அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே 12ஆம் அதிபதி மேஷ லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் மகரத்தில் நீசம் பெறுகிறார். அப்ப தொழில் வகையில் அந்த ஜாதகர் பெரிய குரு என்றால் பெரிய முதலீடுகளான தொழில்களில் இறங்கி பல நஷ்டங்களையும் விரயங்களையும் சந்திச்சு அப்புறம் ஒரு உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக முன்னேற வருவார். இந்த மாதிரி சரலக்னத்துக்கு குரு பகவானுடைய இடத்தை பொறுத்து அவர்கள் பலனை அனுபவிப்பார்கள். அடுத்து ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் வீடு சர வீடாகிய செவ்வாயோட வீடு வருகிறது. அந்த ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7, 12 குடையவர் அந்த செவ்வாய்.
அந்த 12ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார், 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்ப 3ஆம் வீடுங்கிறது இளைய சகோதரம், தகவல் தொடர்பு, தொலை சிறு பயணம், இந்த மாதிரி இது கம்யூனிகேஷன், இதில் எல்லாத்துலேயுமே இளைய சகோதரத்தின் மூலமாக அவர் ஒரு நஷ்டங்களையும் பண விரயங்களையும் சந்திக்க நேரிடுகிறது ரிஷப லக்னக்காரர். 9ஆம் இடம் தந்தை வழி, தந்தையின் சொத்துக்கள் மூலியமாகவும் அங்கு குரு நீசம் பெறுகிறார். அந்த மாதிரி பிரயாணத்தின் மூலமாகவும் பெரிய தொழில்களில் முதலீடுகளை போட்டு அவர்கள் நஷ்டத்தை சந்திச்சு பிற்காலங்களில் தான் அவர்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது இல்லாம அது சுக்கிரனுக்கு பகை வீடு, குரு நீசம் பெறுகிறது. அதனால் அந்த குருவின் காரகத்துவங்கள் தந்தை மூலியமாக அவருக்கு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர்களுக்கு வைத்திய செலவுகள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் அந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். அவரே 5 கோடி ஆதிபத்தியம் பெறுகிறார். அந்த சுக்கிரன் மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார், 4ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். அதாவது மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் நீசம் பெறுவதால் தாய் வழி உறவுகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக நஷ்டங்களை அனுபவிக்கணும். வண்டி, வீடு, வாகனம் இதில் முதலீடுகள் செய்து பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது ஏற்படுகிறது. மேலும் பெண்கள் முன்னிறுத்தி தொழில் செய்யும் பொழுது அது 10ஆம் வீடு உச்சம் பெறுகிறார். அதன் மூலமாக அவர்கள் தொழில் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கவரிங், ஆடைகள், ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி தொழில்களை சொந்தமாக வைப்பொழுதோ அந்த தொழில்களில் உயர் பதவிகள் இருக்கும் பொழுது அவர்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அடுத்து கடக லக்னம். கடக லக்னம் ஒரு சரலக்னம். அதுக்கு 12ஆம் வீடாக உபய லக்னம் புதன் வருகிறார். அந்த புதன் 12ஆம் அதிபதியாகி அவர் கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார், கடக லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்பாறு இருக்கும் பொழுது கடக லக்னத்திற்கு 3ஆம் இடம் சகோதரஸ்தானம். சகோதரர் மூலியமாக இவர் ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகிறது. மற்றும் கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, சிறு தொழில்கள் இந்த மாதிரி இது. அப்புறம் அவர் 3ஆம் இடங்கிறது மாமனார் சம்பந்தப்பட்டது. அவர்களுடைய தொழில் பார்ட்னராக தொழில் இது வரும்பொழுது இவருக்கு அந்த லாபங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அந்த இடத்தில் புதன் உச்சம் பெறுகிறார். அதே இது 9ஆம் இடத்தில் நீசம் பெறுவதால் தந்தை வழி சொத்துக்களால் இவருக்கு எந்த பிரயோஜனங்களும் கிடைக்காது. முன்னோர்கள் சொத்துக்களில் எந்தவித ஆதாயங்களும் கிடைக்காது. தந்தைக்கு இவர் விரைய செலவுகளும் உடல் உபாதைகளுக்குண்டான பராமரிப்பு செலவுகளையும் இவர் ஏற்க வேண்டியிருக்கும். ஏனால் அந்த 9ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். அதே மாதிரி ஆன்மீக தொடர்பான இதுகளெல்லாம் இவருக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராது. தூரதேச பிரயாணங்கள் மூலியமாக பல பிரச்சனைகளையும் யாத்திரைகள் மூலியமாக இவருக்கு பல சங்கடங்களையும் இவர் சந்திக்க நேரிடும். அடுத்து சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் வீடாக கடக லக்னத்தான சந்திரன் 12ஆம் வீட்டில் வருகிறார். அவர் சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சிம்ம லக்னத்துக்கு விருச்சகம் 4ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். சிம்ம லக்னக்காரர்கள் தாய் வழி உறவுகளாலும் தாயாருடன் சிறந்த சிநேகமோ நல்ல நட்பு இல்லாமல் தாயாரால் வளர்க்கப்படாமலோ அந்நியர்களால் அதாவது சிற்றன்னை இந்த மாதிரி இவர்களால் வளர்க்கப்படுகிறார். தாயின் அன்புக்கு அவர் ரொம்ப ஏங்குவதாக இருப்பார். மேலும் வீடு, வண்டி, வாகனங்கள், விவசாயம் இந்த மாதிரி இதனால அவர் பல பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும். அதே சந்திர பகவான் சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அந்த வீட்டில் 10ஆம் அதிபதி சந்திரனோட அதாவது சுக்கிரனோட வீட்டுல சந்திரனோட நட்சத்திரங்கள் ரோகிணி இருக்கிறது, 4 பாதங்கள் இருக்கிறது. அந்த வீட்டிலே சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதனால் இவருக்கு 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானமாகனால் விவசாயம்,
இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரி முதலீடுகள் செய்யும் பொழுது அதன் மூலம் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக ஸ்திர வீட்டுக்குடைய சூரிய பகவான் வருகிறார். எனவே இந்த கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு 12ஆம் இடம் சூரியன் வருவது ஒளி கிரகம். அது 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலோ 2ஆம் இடத்தில் இருந்தாலோ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். அந்த சூரிய பகவான் கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில், அதாவது மேசத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே அந்த தந்தை சூரியன் தந்தைக்காரகன், 8ஆம் இடம்ங்கிறது அவமானம், சிறை தண்டனை, வம்பு வழக்குகள், இதனால் அவர்கள் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க நேரிடுகிறது. அதே சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார் கன்னி லக்னத்திற்கு. அதனால் தனஸ்தானமாகிய நீசம் பெறுவதால் இவர் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அந்த மாதிரி எந்த ஒரு இதிலையும் முதலீடு செய்வதோ, அரசாங்க தொழில்களில் கட்டமைப்புகளில் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எடுப்பதோ இவருக்கு மிகவும் சிரமங்களையும் அதனால் நஷ்டங்களையும் கொடுத்து பிற்காலங்களில் தான் அவருக்கு நல்ல சிறப்பான நிலைக்கு வர முடியும். அடுத்து துலா லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக புதன் உபய லக்னக்காரகர் வருகிறார். அந்த புதன் 12ஆம் இடத்திலேயே உச்சம் பெறுகிறார். துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். 6ஆம் இடத்துக்கு நீசம் பெறுவதால் எதிரிகள், வம்பு வழக்கு போன்ற பல விதமான பிரச்சனைகளை இவர் சந்திக்க நேரிடும். அதுவுமே புதன் என்பது ஜாமீன் போடுவது, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இதிலெல்லாம் இவர்கள் ஈடுபட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். துலா லக்னக்காரருக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் அவர்கள் வெளிநாடு சென்று தொழிலோ வேலைக்கு செல்வதாலோ சிறந்த, அதாவது புதன் உச்சம் பெறுவதால் ஒரு பெரிய ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஐடி இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடமாக துலா லக்னம் வருகிறது. அது ஒரு சர லக்னம். விருச்சிக லக்னம் ஸ்திர லக்னம். அந்த சுக்கிர பகவான் விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 11ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், புத்திர பூர்வ புண்ணிய ஸ்தானம். அவருடைய குழந்தைகள் மூலியமாக அவர்கள் நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னோர்கள் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஆதாயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்து இருப்பதால் அவர்களுடைய முன்னோர்களுடைய பிரதாபங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. அதே 11ஆம் இடத்தில் அவர் நீசம் பெறுவதால் அதே விருச்சிகத்துக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரனுடைய வீடு வருகிறது. அதாவது மனைவி வழியிலும் நண்பர்கள் வழியிலும் அவர்கள் தொழிலில் ஏதாவது ஈடுபட்டு முன்னின்று நடத்தினால் அவர்கள் பல நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அடுத்து தனுசு லக்னத்திற்கு 12ஆம் வீடாக விருச்சிக லக்னம் வருகிறது. அது செவ்வாயின் ஸ்திர வீடு. அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்ப தனுசு லக்னக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதாவது அந்த செவ்வாயின் காரகத்துவங்களை வைத்து அவர்கள் தொழில் செய்யும் பொழுது கான்ட்ராக்ட், சிவில், கட்டட வேலைகள், பெரிய இராணுவம் இந்த மாதிரி உயர் பதவிகள் ஏற்படும் பொழுது அவர்கள் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. 8ஆம் இடம்ங்கிறது அவருக்கு வம்பு வழக்குகள், விபத்துகள், தண்டனைகள் அந்த காலகட்டங்கள் எல்லாம் இவர் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அந்த தசாபுத்தி காலங்களில் அதிகமான கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். அடுத்து மகர லக்னம் சர வீடு. அதற்கு உபய லக்னமாகிய தனுசு வீடு 12ஆம் வீடாக வருகிறது. குரு பகவானாக இருந்தாலும் அவர் லக்னத்திலேயே நீசம் பெறுகிறார். அப்ப தனக்குத்தானே அவர் எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அவர் ஏற்படும். மகர லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் திருமணத்திற்கு பின் மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியின் மூலம் ஆதாயங்களும் பல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு மகர லக்னம் அவருடைய வீடாகவே வருகிறது. சனி பகவான் வீடாகவே வந்தாலும் கும்பலக்னத்திற்கு 12ஆம் அதிபதி சனி பகவான்
3ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். கும்பலக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். தந்தை வழி தொழில்களை செய்யும் பொழுது தந்தை வழி முன்னோர்களுடைய தொழில்களை அதில் ஈடுபட்டு அவர்கள் செய்யும் பொழுது அதிக லாபத்தை உழைப்புகளை அதிகமாக கொடுத்தாலும் கடைசி காலத்தில் அவர் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தந்தை வழி மூலம் இவருக்கு சொத்துக்கள் சுகங்களும் ஆதாயங்களும் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். இளைய சகோதரத்தின் மூலம் அவருடன் தொடர்புகளால் தொழில் ஏதாவது செய்தாலோ இளைய சகோதரத்திற்காக இவர் பல நஷ்டங்களையும் தொல்லைகளையும் அனுபவிக்க நேரிடும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்திற்கு கும்ப லக்னம் 12ஆம் வீடாக வருகிறது. அது ஒரு ஸ்திர வீடு. மீன லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். மீன லக்னக்காரர்களும் அதே மாதிரிதான் தனது குடும்பத்தார்களுக்காக குடும்ப தொழில்களையோ இல்லை வாக்கினாலோ ஏதாவது தொழில்கள் செய்வதால் அவர்கள் பல நஷ்டங்களையும் பல சிரமங்களையும் அனுபவிக்க நேரிடும். அதே இது 8ஆம் இடம் உச்சமடைவதால் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள், வேறொருத்தருடைய சொத்துக்கள், அவர் இது எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். 8ஆம் இடங்கிறது அதாவது அவமானம், பெரிய இழப்பு, வம்பு வழக்குகள் இருந்தாலுமே அதில் புதையல், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி காரகத்துவங்களும் பெறுவதால் அதில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அந்த மீன லக்னக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடும் 12ஆம் வீடுக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறது. அதனால் முதலில் ஒரு இழப்புகளை சந்தித்து பின்னால் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி 12ஆம் அதிபதி ஒவ்வொரு இடங்களில் அமரும் தன்மையை பொறுத்து அந்த ஜாதகர்களுக்கு ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். பொதுவாக 12ஆம் இடத்தில் மோட்சஸ்தானம் என்பார்கள். அதில் கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு ஒரு ஞானத்தையும், அதாவது சிறந்த ஞானத்தையும், தியானம், மெடிடேஷன், யோகா போன்ற இதுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். குரு பகவான் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் அமையும் பொழுது அவர்களுக்கு பெண்களால் சுகங்களும் பெண்களால் அதிக லாபங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகளை அந்த ஜாதகர் பெறுகிறார்கள். குரு பகவான் இருக்கும் பொழுது உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த தொடர்புகள், நல்ல எண்ணங்கள், தான தர்மங்கள், கோயில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். இதுவரை என்னுடைய சிற்றுரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாருங்க. அதாவது ஏற்றுமதி தொழில் பண்ணலாம இறக்குமதி தொழில் இதை இந்த 12ஆம் பாவம் சார்ந்துதான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதாவது இருக்கிற 12 லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது அப்படின்னு தெளிவா ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா தெளிவா சொன்னாங்க. அவர்களுக்கு நன்றியா. ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு திரு கோவையை சேர்ந்த திரு சிவசங்கர் அவர்களை அழைக்கிறோம். சிவசங்கர் சார் வாங்க. கோவையை சேர்ந்த திரு சிவசங்கர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். சிவசங்கர் சார். சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 12ஆம் அதிபதி நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்த நிலம்பெறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, நாண குழந்தனை, புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடிந்து தன்மதிர் தலையை கொண்டேன், மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு நாம் மறுப்பதற்கோர் இமயனும் பிழை வராமல் செங்கன்மால் மருகன் யானை சரண் பவன் காப்பதாமே. சுபமஸ்து. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ இன்னைக்கு 12ஆம் அதிபதியின் நிலை அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே இது 6, 8, 12 இல்லாம இருக்கணுங்க. அடுத்தது 12ஆம் அதிபதி நீசம் பெற்று இருக்கணும். 6, 8, 12 இருக்கணும், நீசம் பெற்றிருக்கணும்.
இதுதான் 12ஆம் அதிபதியின் நிலை. இப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம படிச்சதுலயே 6, 8, 12 வந்து துர்ஸ்தானம் அப்படின்னு வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ 6, 8 விட கொஞ்சம் 12 வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கு. இருந்தாலும் வந்து அது வந்து துர்ஸ்தானம். ஸோ ஒவ்வொரு கிரகங்கள் வந்து 6, 8, 12 இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து படிக்கிறோங்க. ஸோ அப்போ அந்த 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50% வந்து ஒரு கெடுதலை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன லக்னமா இருந்தாலும் எடுத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதியோட புத்தியோ திசையோ புத்தியோ இல்ல 12இல் நிற்கக்கூடிய கிரகங்களின் திசையோ புத்தியோ வந்தால் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து மருத்துவமனை போவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பா வந்து அவங்க ஒரு சின்ன காய்ச்சலுக்காவது அந்த பீரியட்ல வந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏதாவது 12ஆம் இடங்கிறது மருத்துவமனையை குறிக்கிறதுங்க. அண்ட் ஜெயில் இதை குறிக்கிறதும் வந்து 12ஆம் இடம். ஸோ அப்போ வந்து பாவகிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு பாவகிரகம், ஏன்னா அது வந்து 12ஆம் இடம் துர்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால வந்து இது மருத்துவம் ஜெயில் சம்பந்தமான தண்டனைகள் எல்லாம் ஏற்படும் வந்து சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தோம்னா உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் இயக்கணும், 12ஆம் இடத்தையும் வந்து இயக்கணும். அதாவது 12ஆம் இடத்தை இயக்குனீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடம் வந்து வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி பேசின அனுசம் நாகராஜன் ஐயா சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய லாபஸ்தானம், அதாவது வருமானம் அப்படின்னா 2ஆம் இடம், 2க்கு 11ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடமா வரும். 2க்கு 11ங்கிறது லக்னத்துக்கு 12ஆம் இடம். அப்போ நீங்க 12ஆம் இடத்தை வந்து இயக்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய குடும்பம் வருமானம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து 2க்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதனால வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தை இயக்குனீங்க அப்படின்னா 2ஆம் பாவம் வந்து வேலை செய்யும். ஸோ எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 12ஆம் பாவமா வந்து மீனம் வரும். ஸோ மீனம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே அதுல 3 நட்சத்திரங்கள் வந்து வருங்க. ஸோ புரட்டாதி 4ஆம் பாதம் வரும், உத்திரட்டாதி, ரேவதி. ஸோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு லக்னத்துக்கு வந்து போட்டு பார்த்துக்கணும். இப்போ புரட்டாதி அப்படின்னாலே குருவோட லக்னம். இப்போ நீங்க யாரு குருவா நினைக்கிறீங்களோ குருவுக்கு வந்து நீங்க ஒரு பண உதவிகள் செய்யறது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குரு கல்வி ஆசிரியர்னு சொல்லலாம். ஸோ ஆசிரியர்களுக்கு உதவிகள் பண்றதும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதினா ஏழை, அதாவது கீழ் தரமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏழைகள் ரொம்ப கீழ்நிலையில், அதாவது கீழ்த்தரமான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ரொம்ப ரிச்சாகவும் இல்லாம ரொம்ப புவரா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து சனினா செருப்பு சம்பந்தமான பொருள், செருப்பு வாங்கி தர்றது, சனிங்கிறது வந்து ஒரு வேற ஏதோ ஒரு உதவிகள் பண்றது, இதெல்லாமே பண்ணீங்க வந்து நல்லதுன்னு வந்து சொல்லலாம். சனி அப்படின்னாலே வந்து கீழ்நிலையில் உள்ள மனிதர்களுக்கு வந்து நீங்க பண்றது வந்து நல்லது. மெயினா செருப்பு வாங்கி கொடுக்கறது, சனினா செருப்பு குறிக்கும், செருப்பு வாங்கி கொடுக்கறது வந்து நல்லது. அடுத்து சனிங்கிறது செருப்பு தைக்கும் தொழிலாளிகளுக்கு உதவி பண்றது அதோட நல்லது. சனிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை இயக்குனீங்கன்னா. அடுத்து ரேவதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதன்னா கல்வியை குறிக்கும். அப்போ ஏழை மாணவர்களுக்கு வந்து நீங்க ஒரு புக்கு, நோட் புக்கு, பேனா இதெல்லாமே வாங்கி தர்றது வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து வாங்கி தரலாங்க. ஸோ ஜாமெட்ரி பாக்ஸில் வந்து அந்த ஷார்ப்னர் வந்து எடுத்துட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருத்தர். ஏன்னா அது வந்து ராகு குறிக்கிறதுனால வந்து அந்த ஷார்ப்னர் எடுத்துட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் தானமாக கொடுக்கறது வந்து நல்லது. ஏன்னா புதன் ராகு வந்து ஒரு கால பகையை வந்து ஏற்படுத்தியது. அதனால வந்து புதன் தானமாக கொடுக்கும்போது ராகுவோட ஷார்ப்னர் வந்து நம்ம எடுத்துட்டு தான் வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு இது மாதிரி இயக்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது இப்போ நான் மேஷ லக்னம் மட்டும் சொன்னேன். ரிஷப லக்னம்னா மேஷ லக்னத்துக்கு என்னென்ன வருதோ அதை வந்து நீங்க இயக்கணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. ஸோ அதோட காரத்துவத்தை இயக்குனீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடம் வந்து வேலை செய்யும். ஸோ மீதி எல்லாம் வந்து இந்த 12ஆம் அதிபதியின் நிலை பற்றி எல்லாருமே வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து போதுங்க. அதே மாதிரி 12ஆம் அதிபதியோட திசையோ புத்தியோ வந்துச்சு இல்லைன்னா 12ஆம் நிற்கக்கூடிய கிரகங்களின் திசையோ புத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க மருத்துவத்துக்கு ஏதோ ஒரு உதவிகள் பண்ணினீங்க அப்படின்னா எந்த வித பாதிப்புகளும் வந்து உங்களுக்கு வந்து
தராது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பரிகாரமா வந்து சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்யறது வந்து நல்லது. நன்றிங்க சார். ஸோ இன்றைய தலைப்புல இருந்து வேற யாராவது பேசுறதா இருந்தா பேசலாங்க. 12ஆம் அதிபதியின் நிலையை பத்தி பேசுறவங்க விருப்பம் இருந்தால் பேசலாங்க. சரி, ஓகே. இன்றைய தலைப்புல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாங்க. பன்னிரெண்டாம் அதிபதியின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா வந்து சந்தேகம் இருந்தால் கேட்கலாங்க. சார் 12னா குருஸ்தானம்னு சொல்லிட்டீங்க. ஆனா வந்து அங்க வந்து சுக்கிரன் வந்து 12ல உச்சமான பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கல்ல சார். ஏன் சார்? என்னங்க மேடம், உச்சம் ஆச்சு அப்படின்னா அதோட காரத்துவங்கள் வந்து அதிகமா இருக்குங்க. 12ஆம் இடங்கிறது ஐனசைன போவாங்கள, அதுல வந்து உச்சம் ஆச்சு அப்படின்னா வந்து அதுல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணுங்க. பெண்களால் ப்ராப்ளம் இதெல்லாமே, ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருந்தா பெண்களால் பிரச்சனை இதெல்லாமே வந்து கொடுக்குங்க. இப்ப வந்து பொதுவாவே ஒரு ஜாதகருக்கு 12ல எந்த லக்கணமானாலும் 12ல் சுக்கிரன் இருந்தா அங்க உச்சம்ங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கலாம்ல. அப்புறம் காலையில் இருக்கும் சார். நீங்க 12ல சுக்கரன் இருந்ததுனாக்கா, அதாவது கால புருஷனுக்கு 12ங்கிறதுனால அது சுக்கரன் அங்க உச்சமாகிறது வந்து அந்த சந்தோஷம், அந்த போகங்களை அதிகபடிக்க அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும். அதனாலதான் வந்து டோட்டலாவே வந்து லக்னத்துக்கு 12ல சுக்கரன் இருக்கிறது வந்து அயன சயன சுகபோகத்துல அந்த சுகபோகத்தை அதிகமா கொடுக்கும். அதனால அதுக்கு அது 12ல சுக்கரன் இருக்கிறது வந்து இவரு தவறு அப்படின்னு சொல்றது. இப்போ பொதுவாகவே சுக்கரன் வந்து லக்கணத்திலேயோ 7, 8ல எங்க இருந்தாலும் வந்து தார தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். சுக்கரன் அப்படின்னாவே சுக்கரன் சந்திரனும் வந்து லக்னத்துக்கு 2லயோ 7லயோ 8லயோ இருந்தா தார தோஷத்தை கொடுக்கும். இதே 2ல 7, 8ல சூரியன் வந்து தார குற்றத்தை கொடுக்கும். அதனால வந்து சுக்கரன் வந்து இருக்கிறத வந்து அவ்வளவு நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவே வந்து உச்சமாகிறது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். இருதார யோகம் கண்டிப்பா வந்து இரு தாரத்தை கொடுக்கும். இல்ல அப்படியாக பல பெண்களுடைய தொடர்புகளை கொடுக்கும். அவள் வந்து 12ல சுக்கரன் வந்திருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. ஓகே 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 சார், நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்து யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க. சரி, ஓகே சார், முடிச்சுக்கலாங்க. சரிங்க, ஓகேங்க. பேசல இருக்கு. இல்ல, அவரு அட்டனே பண்ண மாட்டேங்கிறாருங்க. சரி சரி, வேலையை பார்த்துட்டு நினைக்கிறேன். சிவசங்கர் சார், ஹலோ சிவசங்கர் சார். சரி, ஓகே சார், முடிச்சுக்கலாம். இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, நல்லா பேசுனீங்க. அடுத்த வாரம்